இந்த வீடியோவில் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் அப்படின்ற தேர்ட் கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம இந்த யூனிட்டில் ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் பார்த்தோம். அண்ட் ஃபைனலி நம்ம இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர், அதுக்கு முன்னாடி ஒரு ரிசீவர் அப்படின்னா என்ன அப்படின்ற பார்க்கணும். ரிசீவர் அப்படின்றது ஒரு டிமாடுலேட்டர் பண்ணுறக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்மிட்டர் ஒருத்தங்க இருக்கும், ரிசீவர் ஒருத்தங்க இருப்பாங்க. டிரான்ஸ்மிட்டர் சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மாடுலேட் பண்ணுவோம். அதை டிமாடுலேட் பண்ணுறது ரிசீவருடைய வேலை. ரிசீவருடைய வேலை டிமாடுலேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வேலைலாம் இருக்குது. இதை நம்ம எங்கே பார்த்தோன்னா போன இதில் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் எஃப்டிஎம் பார்த்தோமா இல்லையா? அந்த எஃப்டிஎம்மில் நம்ம டிமாடுலேஷன் சைடில் ரிசீவர் சைடில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியுதா? ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் பார்த்தோம். அண்ட் ஃபைனலி நம்ம ஒரு டிமாடுலேட்டர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு லோ பாஸ் ஃபில்டர் பார்த்தோம். கரெக்டாக? இதை தான் இந்த பேண்ட் பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணுச்சு? ஒரு பர்டிகுலர் சிக்னலை செலக்ட் பண்ணுச்சு. கரெக்டாக? டிமாடுலேட்டர் என்ன பண்ணுச்சு? டிமாடுலேட் பண்ணுச்சு. அண்ட் ஃபைனலி ஒரு லோ பாஸ் ஃபில்டர். அப்போ பர்டிகுலர் ஃபில்டரை சிக்னலை செலக்ட் பண்ணதுக்கு பேர் என்னென்னா கேரியர் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங் அப்படின்றோம். அந்த ஒர்க்கும் ஒரு ரிசீவர் பண்ணணும். அப்புறம் சிக்னல் நம்ம சேனல்லேருந்து பாஸ் ஆகி வரும்போது லாஸஸ்லாம் நிறைய நடக்கும். அந்த லாஸஸை தடுக்கிறதுக்கு ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணணும். அந்த ஆம்ப்ளிஃபிகேஷனும் இங்கே எனக்கு இருக்குது. கரெக்டாக? அதான் இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன், இந்த ஒரு ஒர்க்கும் நம்ம பண்ணணும். அண்ட் ஃபைனலாக நாய்ஸும் இருக்கும். அந்த நாய்ஸை நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே பேண்ட் பாஸ் ஃபில்டர், லோ பாஸ் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அந்த ஒர்க்கும் போன இதை வச்சு ரிலேட் பண்ணி பாருங்கள். எஃப்டிஎம்மில் ஃபில்டரிங் பண்ணோம், அப்புறம் டிசைட் சிக்னலை செலக்ட் பண்ணோம். அந்த டிசைட் சிக்னலை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங். அப்புறம் லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணோம். அந்த ஃபில்டர் தான் இங்கே ஃபில்டரிங் அப்படின்னு இருக்குது. அப்புறம் ஃபைனலாக ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு சிக்னலை லாஸ் இருக்கும், அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. அதுதான் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸ். இதை கண்டிப்பாக இந்த சூப்பர் ஹெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 பாயிண்ட்ஸுமே நம்ம எழுதியிருக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கிற மாதிரியே சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம ரேடியோ இருக்குது, ரேடியோவில் நம்ம வாய்ஸ் சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகேவா? வாய்ஸ் சிக்னலை வச்சு, வாய்ஸ் சிக்னல்ன்றது ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். அதுதான் நம்மளுக்கு இப்போ இன்புட் என்னென்னா ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல், அதாவது ஒரு RF சிக்னல். அதுதான் இன்புட். நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரேடியோ அண்ட் டிவி எல்லாமே நம்ம சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் இங்கே எனக்கு இந்த பாயிண்டில் இருக்குது. தென் ஃபைனலி இதனுடைய யூஸ் கேஸ் என்னன்றது தான் இங்கே இருக்குது. யூஸ் கேஸஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ண முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ்லேருந்து இதை என்னதுன்னா, இங்கே என்ன ஒரு ட்ராபேக் இது பண்ணும் அப்படின்னா, இங்கே ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் டியூனிங் வந்து இதுவே பண்ணிக்கும். டு பில்ட் எ டியூனபிள் ஹை ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டியூனிங் வார்த்தையை நான் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக? அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோமா இல்லையா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட், அதாவது இந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோமா இல்லையா? இந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங்ன்ற ஒர்க்கை இந்த சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் பண்ணிக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இதனுடைய பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். பிளாக் டயக்ராம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதுதான் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவருடைய பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்பராக ஃபஸ்ட் நம்மளுக்கு இன்புட்டில் நம்மளுக்கு இது எல்லாமே நம்ம என்ன சொன்னால் ரேடியோனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல், அதுதான் நம்மளுக்கு இன்புட்டு. ஸோ ஆண்டனா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லிடுறேன் எல்லாமே. ஆண்டனா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை ரிசீவ் பண்ணும். ஆண்டனா ஒர்க்கே டு ரிசீவ் த இன்கமிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். அது எல்லாமே இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் எப்படி இருக்குன்னா மாடுலேட் ஆகி வந்த சிக்னல் தான். மாடுலேட் ஆகி வரும். என்ன மாதிரி மாடுலேஷனா? ரேடியோனால என்ன நம்மளுக்கு ஆடியோ மட்டும்தான் கேட்கும். அப்போ அந்த ஆடியோ மாடுலேட்டட் சிக்னல் தான் நம்மளுக்கு RF சிக்னல். ஆடியோ மாடுலேட்டட் சிக்னல்னு சொன்னாலும் ஒன்று தான், நம்மளுக்கு RF சிக்னல்னு சொன்னாலும் இங்கே ஒன்று தான். அப்போ அந்த RF சிக்னல் ரிசீவ் பண்ணுறது தான் இந்த ஆண்டனாவுடைய ஒர்க்கு. அதுக்கப்புறம் அந்த RF சிக்னலுக்கு RF செக்ஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். இந்த RF செக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த RF செக்ஷன்லேருந்து மிக்சருக்கு போகும். மிக்சர் இந்த இதில் வந்து 2 டிடெக்டார்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 போர்ஷனும் மிக்சர் அண்ட் லோக்கல் ஆசிலேட்டர் போர்ஷனும் ஒரு டிடெக்டார். செகண்ட் டிடெக்டார் என்னென்னா இந்த என்வலப் டிடெக்டார்ன்றது டிமாடுலேஷன் தான். இது ஒரு டிமாடுலேஷன் பண்ணும், இது ஒரு டிமாடுலேஷன் பண்ணும். ஓகேவா? ஓகே. இந்த RF செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கேருந்து ஆண்டனாலேருந்து வந்த சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் நாய்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எலிமினேட் பண்ணுறது தான் இந்த RF செக்ஷனுடைய வேலை. அதுக்கப்புறம் அது மிக்சருக்கு கொடுக்கும். இந்த மிக்சர்ன்றது தான் நம்ம ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்தோமா இல்லையா? அப் கன்வர்ஷன் அண்ட் டவுன் கன்வர்ஷன் 2 பார்த்துருப்போம். அப்போது இது 2த்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மிக்சர் வந்து இங்கே டவுன் கன்வர்ஷன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து FRFன்னு வச்சுக்கலாமே. இதனுடைய ஃப்ரீக்வன்சி FRF, இந்த லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி FLO. ஓகேவா? அப்போது புதுசாக இங்கிருந்து மிக்சருடைய அவுட்புட்டோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். டவுன் கன்வர்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். டவுன் கன்வர்ஷனில் என்ன நடக்கும்? இந்த சிக்னல் மைனஸ் இந்த சிக்னல் தானே, FRF மைனஸ் FLO தான் நம்மளுக்கு இதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட். ஓகேவா?
அதாவது மிக்சருடைய அவுட்புட் என்னன்னா ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி தான் மிக்சருடைய அவுட்புட். அப்போ அந்த இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சின்றது எஃப்ஐஎஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்னல் மைனஸ் இந்த சிக்னலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது எஃப்ஆர்எஃப் மைனஸ் எஃப்எல்ஓ. ஏன்னா இது ஒரு டவுன் கன்வர்ஷன் மிக்சர். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஹை செலக்டிவிட்டி அண்ட் கெயின் நம்மளுக்கு கிடைக்கும். செலக்டிவிட்டினா ப்ராப்பராக உன்னுடைய சிக்னலை செலக்ட் பண்ண முடியும். இதுதான் இந்த சிக்னலை நம்ம ப்ராப்பராக டிமாடுலேட் பண்ணிக்க முடியும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மிக்சர் அண்ட் லோக்கல் ஆசிலேட்டருடைய ப்ராசஸ். தென் நெக்ஸ்ட் ஐஎஃப் அப்படின்ற செக்ஷன். ஐஎஃப்ன்றது இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி செக்ஷன். ஏன் இதுக்கு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சின்ற பேர் வந்துச்சுன்னா இது வந்து நெய்தர் அவுட்புட் சிக்னலும் கிடையாது, ஒரிஜினல் ஆர்எஃப் சிக்னலும் கிடையாது. ஒரிஜினல் ஆர்எஃப் சிக்னலும் கிடையாது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கும். அதுதான் இதுக்கு எனக்கு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நான் சொல்கிறேன். தென் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி. தென் ஃபைனலி நான் இதுக்கப்புறம் எதுக்கு கொடுப்பேன்னா ஒரு என்வலப் டிடெக்டருக்கு கொடுப்பேன். என்வலப் டிடெக்டர் இட் மேபி எ பேலன்ஸ்டு மாடுலேட்டர். நம்ம பேலன்ஸ்டு மாடுலேட்டர்னு டிஎஸ்பிஎஸ்சியில் படித்தோம். பேலன்ஸ் மாடுலேட்டராக இருக்கலாம் ஆர் அதர்வைஸ் டயோடு மாடுலேட்டராக இருக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு டிடெக்டர் போர்ஷன், செகண்ட் இது ஒரு டிடெக்டர் போர்ஷன். இங்கிருந்து இது டவுன் கன்வர்ஷன் நடக்கும், அதிலிருந்து இது டவுன் கன்வர்ஷன் பண்ணும். அண்ட் ஃபைனலி எல்லாத்துடைய லாஸையும் நம்ம போக்குறதுக்காக இங்கே நான் ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறேன். இதை ஆம்ப்ளிஃபை பண்ணி ஃபைனல் லவுட் ஸ்பீக்கரில் கொடுத்தா நம்மளுக்கு ரேடியோவில் என்ன வேணுமோ நம்ம வச்சு கேட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்போது ஆண்டனாலிருந்து ஆர்எஃப்ன்ற ஒரு சிக்னல் வரும். இந்த ஆர்எஃப் செக்ஷன் என்ன பண்ணும்? ஆம்ப்ளிஃபை பண்ணும். நாய்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும். இந்த மிக்சர் அண்ட் லோக்கல் ஆசிலேட்டர் போர்ஷன் என்ன பண்ணும்? ஃபர்தராக டவுன் கன்வெர்ட்ஸ் பண்ணும். மிக்சருடைய அவுட்புட் என்ன? ஒரு எஃப்ஐஎஃப்ன்ற ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஞாபகம் இருக்கா? டவுன் கன்வர்ஷன் அப்படின்றதுனால இதனுடைய ஃப்ரீக்வன்சி மைனஸ் இதனுடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுதான் மிக்சர் அண்ட் லோக்கல் ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும். ஐஎஃப் செக்ஷன்றது ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இட்ஸ் மேபி நெய்தர் பேஸ் பேண்ட் சிக்னல் ஆர் அதர்வைஸ் அண்ட் அவுட்புட் சிக்னல். அதுக்காக தான் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சின்ற நேம். தென் ஃபைனலி என்வலப் டிடெக்டர் வந்து ஒரு டயோட் மாடுலேட்டராகவும் இருக்கலாம் ஆர் அதர்வைஸ் பேலன்ஸ்டு மாடுலேட்டராக இருக்கலாம். அண்ட் ஃபைனலி யூசிங் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் ஸ்டார்டிங்கில் 3 வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங். அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங் என்ன பண்ணுன்னா இந்த போர்ஷன், இந்த ஆர்எஃப் போர்ஷன் கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங்காக பார்த்துக்கும். இந்த ஆர்எஃப் செக்ஷன் தான், அதாவது இந்த செக்ஷன் கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங்காக பார்த்துக்கும். அதாவது ப்ராப்பரான செலக்ட் பண்ணி சிக்னலை ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அனுப்புறது தான் இந்த ஆர்எஃப் செக்ஷன் பார்த்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கு முடிஞ்சு. செகண்ட் என்னென்ன 2 ஒர்க்கு? ஒரு ஃபில்டரிங் பண்ணும். இந்த ஆர்எஃப் செக்ஷனு என்ன பண்ணுன்னா ஃபில்டர் பண்ணி தான் அனுப்பும். ஆர்எஃப் சிக்னல்லையே ஒரு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவே ஃபில்டர் பண்ணி தான் அனுப்பும். ஸோ இதுவே ஃபில்டர் பண்ணிக்கும். அண்ட் ஃபைனலி amplification can be provided by using this audio amplifier. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய தியரியில் கொஞ்சம் என்ன இருக்குன்னு மட்டும் சும்மா பார்க்கலாம். அப்போ இதில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் என்னென்ன? த ரேடியோ ஃப்ரீக்வன்சி, த ரிசீவர் கன்சிஸ்ட் ஆஃப் ரிசீவர்ன்றது சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். இந்த ரிசீவரில் என்னென்ன போர்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க? ஆர்எஃப் செக்ஷன், ஒரு ஆண்டனா இருக்குது, ஒரு ஆர்எஃப் செக்ஷன் இருக்குது, ஒரு மிக்சர் இருக்குன்றாங்க. கீழே மிக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட். மிக்சர் அண்ட் ஃபைனலி ஒரு மிக்சர் அண்ட் லோக்கல் ஆசிலேட்டர் அண்ட் ஃபைனலி ஒரு ஐஎஃப் செக்ஷன்றது இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி செக்ஷன் அண்ட் ஃபைனலி ஒரு டிமாடுலேட்டர்னால என்வலப் டிடெக்டர்னால ஒன்று தான். அண்ட் ஃபைனலி யூ பீங் யூசிங் அ பவர் ஆம்ப்ளிஃபையர் தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். அவ்வளோதான். இந்த பிளாக் டயக்ராம் இங்கே சொல்லியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு எல்லாத்துடைய டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டனா என்ன பண்ணும். நான் சொன்ன மாதிரி ஆடியோ மாடுலேட்டட் வேவ், ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் வேவ்ன்றது ஆடியோ மாடுலேட்டட் வேவ். இந்த ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் வேவ்னாலும் ஒன்று தான், இன்கமிங் ஆர்எஃப் சிக்னல்னாலும் ஒன்று தான். இதை வந்து இந்த ஆண்டனா வந்து பிக் பண்ணும். அவ்வளோதான். ஆர்எஃப் செக்ஷன் என்ன பண்ணும்? கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங் அப்படின்ற ஒரு ஒர்க்கை பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஆர்எஃப் செக்ஷன் தான் ஒரு ப்ரீ செலக்டார் வித் ஆர்எஃப் ஆம்ப்ளிஃபையர். ப்ரீ செலக்டர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணும். என்ன செலக்ட் பண்ணணும்? ஆர்எஃப் சிக்னலை செலக்ட் பண்ண. அவ்வளோதான். த ரிசீவ்டு சிக்னல் ஃப்ரம் த ஆண்டனா இஸ் தென் ஆம்ப்ளிஃபைடு யூசிங் திஸ் ஆர்எஃப் செக்ஷன் தட் இஸ் டியூன்டு டு கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங். நான் சொன்னேன்னா டியூன்டு டு த கேரியர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னேன். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இட் ரிமூவ்ஸ் த அன்வான்டட் நாய்ஸ் பிரசன்ஸ் இன் த இன்கமிங் ஆர்எஃப் சிக்னல். ஃபைனலி ஓகே. தென் மிக்சர் அண்ட் லோக்கல் ஆசிலேட்டரில் மிக்சர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் கன்வர்ஸ் டவுன் கன்வர்ஷன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஃப் செக்ஷனையும் கீழே இருந்த லோக்கல் ஆசிலேட்டர் செக்ஷனையும் ரெண்டுத்துடைய ஃப்ரீக்வன்சி மைனஸ் பண்ணுறது தான் மிக்சருடைய அவுட்புட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பேஜில் போகலாமா? நெக்ஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் த காம்பினேஷன் ஆஃப் மிக்சர். நெக்ஸ்ட்டு இந்த மிக்சரும் ஒன் செகண்ட் மிக்சர் அண்ட் லோக்கல் ஆசிலேட்டர் காம்பினேஷன் என்ன பண்ணுன்னா அதனுடைய அவுட்புட் நான் ஒரு ப்ரொவைட் பண்ணுன்னு சொன்னேன். அந்த அவுட்புட் தான் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சின்ற அவுட்புட். அவ்வளோதான். இதுதான் இந்த ஹெட்ரோடைன் சொல்கிறோமா இல்லையா? இந்த மிக்சர் அண்ட் ஆசிலேட்டர் இந்த ரெண்டு தான் ஹெட்ரோடைனிங்கிற ஃபங்க்ஷனையே பண்ணும். இந்த ஹெட்ரோடைனிங் ஃபங்க்ஷனில் தான் அவுட்புட் தான் நம்மளுக்கு என்னென்னா ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி. த ரிசல்ட் ஆஃப் ஹெட்ரோடைனிங் இஸ் டு ப்ரொடியூசிங் அன் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி கேரியர் தட் இஸ் டிஃபைன்டு பை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிக்சருடைய அவுட்புட் எஃப்ஐஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு த ஆர்எஃப் சிக்னல் மைனஸ் லோக்கல் ஆசிலேட்டர் சிக்னல். அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்
இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி the mixer and the local oscillator combination is referred to as the first demodulator and the second demodulatorன்றது envelope detector. நம்ம டயக்ராமில் பார்த்தோம். ஸோ நம்ம மாதிரி இங்கே பெட்டர் கெயின் அண்ட் செலக்டிவிட்டி அச்சீவ்டு ஹியர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தென் ஃபைனலி இந்த 3 செக்ஷன், இந்த 3 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஐஎஃப் செக்ஷனில் என்ன இருக்குன்னா, ஐஎஃப் செக்ஷன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்டர்லைன் பண்ண வார்த்தைலாம் மறக்காமல் எழுதிருங்க. ஐஎஃப் செக்ஷனில் வந்து டியூன்டு ஆம்பிளிஃபிகேஷன் ஐஎஃப் செக்ஷனும் பண்ணும் வித் அப்ரோப்ரியேட் பிராண்ட் வித். இதை ஆல்ரெடி நான் சொன்னது தான், திருப்பியும் அதை போட்டு குழப்பிக்க வேணாம். ஐஎஃப் செக்ஷனுக்கு மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னன்னா, இந்த செக்ஷன் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் அண்ட் செலக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணும். அதுதான் இந்த ஐஎஃப் செக்ஷன். அண்ட் ஃபைனலி இந்த டிமாடுலேட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த அவுட்புட் ஆஃப் த ஐஎஃப் செக்ஷன் இஸ் அப்ளை டு டிமாடுலேட்டர். த பர்பஸ் ஆஃப் த டிமாடுலேட்டர் இஸ் recover the original baseband signal. Demodulatorனாலே ஒரிஜினல் மெசேஜ் சிக்னல்னாலும் ஒன்று தான், பேஸ்பேண்ட் சிக்னல்னாலும் ஒன்று தான். அதை ரெக்கவர் பண்ணுறது தான் இந்த டிமாடுலேட்டருடைய வேலை. இட் மே பி எய்தர் எ டயோட் மாடுலேட்டர் ஆர் தென் ஃபைனலி அதை வந்து நம்ம ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுப்போம். அண்ட் ஃபைனலி ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுப்போம். அந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் என்ன இருக்குன்னா, கேஸ்கேட் செக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். கடைசியாக இங்கே ஒரு ரெண்டு வேர்ட் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக எழுதணும். ஒரு இமேஜ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இமேஜ் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் மறக்காமல் எழுதிடுங்க. இமேஜ் ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸ் மறக்காமல் எழுதியிருக்கணும். அவ்வளோதான். இந்த டயக்ராமில் நான் இங்கே மென்ஷன் பண்ணல, நோட்ஸில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் ப்ராப்பராக எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். இதை எழுதிட்டிங்கன்னா உங்களுடைய சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவரான கொஸ்டின் ஓகே. அண்ட் ஃபைனலி இந்த டேபிளர் காலமும் கண்டிப்பாக போட்டிருக்கணும். இந்த டேபிளர் காலம் போடாமல் விடக்கூடாது. இந்த டேபிளர் காலம் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது ஒரு ஏஎம் அண்ட் எஃப்எம் ரேடியோ ரிசீவரில் ஏஎம் ரேடியோ ரிசீவர் இருக்குது, எஃப்எம் ரேடியோ ரிசீவர் இருக்குது. இதில் வந்து இந்த ரேடியோ ரிசீவர்ஸில் அதனுடைய ப்ராப்பரான பேராமீட்டர்ஸ், இந்த 3 பேராமீட்டர்ஸ், ஐஎஃப் உடைய பேண்ட்வித்து, அப்புறம் மிட் பேண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் திஸ் ஐஎஃப், அண்ட் ஃபைனலி உன்னுடைய ஆர்எஃப் கேரியர் ரேஞ்ச், இது எல்லாத்தையுமே நான் இந்த பேராமீட்டர்ஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் இந்த சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் கொஸ்டின்.